ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜி குக்கரி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒயிட் பம்ப்கின் வச்சு ஒரு சூப்பு தான் பார்க்க போகிறோம். தேவையான ஒயிட் பம்ப்கின் நம்ம மிக்சியில் டைரெக்டாக போட்டு அரைச்சி எடுத்துருவோம். 4 பல் பூண்டு, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் இதெல்லாமா சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருவோம். தண்ணி தேவைப்பட்டால் 1/2 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து ரெடியாக எடுத்து வச்சுப்போம். கடாயில் நம்ம 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு 1/4 ஸ்பூன் ஜீரகம் நல்லா பொரிஞ்ச அப்புறமா நான் ஒரு சின்னதாக தக்காளியில் அரை தக்காளி தான் எடுத்துருக்கேன். அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி அந்த கடாயில் நம்ம போட்டுருவோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த தக்காளி கொஞ்சம் சாஃப்டாகிற வரைக்கும் நம்ம வதக்கிப்போம். அதுக்கப்புறமா நான் அரைச்சி வச்சுருக்கோம் விழுதை எடுத்து நம்ம இந்த கடாயில் விட்டுருவோம். தேவையான நம்ம தண்ணி, சூப்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம். அதுக்கப்புறமா தேவையான உப்பும் போட்டு இந்த பூசணிக்காய் பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா அதை கொதிக்க வைப்போம். தேவையான உப்பையும் போட்டுருவோம். கடைசியில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம தேங்காய் பால் இந்த சூப்புக்கு சேர்க்க போகிறோம். கடைசியில் தேங்காய் பால் இதில் விட்டுட்டு தேங்காய் பால் விட்டப்புறமா கொதிக்கப்படாது, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணியாச்சுன்னா ரொம்ப டேஸ்டியான சூப்பு நமக்கு தயாராகிடும். ரொம்ப ஹெல்த்தியானது கூட. நம்ம தேவைப்பட்டால் கொத்தமல்லியும் நம்ம தூவிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.